ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸுங்க. அதாவது ரொம்ப சுலபமாக ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய 3 ஸ்வீட் ரெசிபீஸு. இது புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டாக ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். பொதுவாக ஸ்வீட் ரெசிபீஸுங்கும்போது அது பக்குவமாக செய்யணும், அந்த பாகு பதம்லாம் கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிற குழப்பம் நிறையா பேருக்கு இருக்கும். பட் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த 3 ஸ்வீட் ரெசிபீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. எந்த குழப்பமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். வாங்க ரெசிபீஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது பாம்பே ஹல்வா, ஸ்வீட்டு கடை ஹல்வா. ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்ராக்டிவான ஸ்வீட்டு. எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் செய்யறது ரொம்ப சுலபங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இது பர்ஃபெக்டாக செய்யலாம். அவ்வளோ சுலபமான ரெசிபி இது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஸ்வீட்டெல்லாம் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான பாம்பே ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான அட்ராக்டிவான ஹல்வா செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கிற பொருள் கார்ன்ஃப்ளவர், சோளம் மாவு. அதாவது நம்ம கிறிஸ்பி ஃப்ரை எல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர், அந்த கார்ன் ஸ்டார்ச் தான் எடுத்திருக்கிற. ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கிற. இது 100 கிராம் இருக்குங்க. அடுத்தது சர்க்கரை. எந்த கப்பால் நம்ம கார்ன்ஃப்ளவர் அளந்துக்கிட்டோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை. இதோட கிராம் மெஷர்மெண்ட் 400 கிராம், 400 கிராம் இருக்கும். அடுத்தது ஒரு 4-5 ஸ்பூன் நெய். நெய் கம்மியாக தான் தேவைப்படும். கூடவே ஏலக்காய் பொடி, காடமம் பவுடர். இது சர்க்கரையோட பிடிச்சது, அதனால ஒயிட் கலராக இருக்குது. இது கூட கொஞ்சமாக கலர் பொடி, ஜஸ்ட் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ரெட் கலர் பவுடர் எடுத்திருக்கிறேன், ஃபுட் கலர். அடுத்ததான் லெமன் ஜூஸ், எலுமிச்சம்பழ சாறு. இங்கே 1/2 லெமன் ஜூஸ் எடுத்திருக்கிறேன். இது சர்க்கரையை கிறிஸ்டலைஸ் ஆக்காது. இந்த ஸ்வீட்டில் இந்த சின்ன புளிப்பு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கூடவே நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே உடைச்ச முந்திரி பருப்பு. அடுத்ததாக கொஞ்சமாக துருவின பாதாமும் பிஸ்தாவும் எடுத்துருக்கிற. இது அலங்கரிக்க. ஸோ இது ஆப்ஷனல், நீங்கள் வேணா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பவுலில் நல்ல இந்த கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு சேர்த்துட்டு இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்செடுத்து வச்சிடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் கரைச்சாச்சுங்க, இது இருக்கட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம சர்க்கரையை சூடாக்கி கரைச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு பேன் வச்சாச்சு ஸ்டவ்வில். இதில் நம்ம அளந்து வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்தாச்சு. அதாவது 1 கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு. இது இனிப்பு அளவாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாகவோ கம்மியாகவோ அது உங்களுடைய விருப்பம். இப்போ 2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா பாயில் ஆக விடுவோம். அதாவது சர்க்கரை பாகுப்பதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நல்லா பாயில் ஆகி அந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரையணும். அதுதான் பக்குவம். ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டுங்க. இந்த டைம் கேப்பில் நம்ம அந்த அல்வாவை செட் பண்ணுறதுக்கான அந்த ட்ரேயில் நம்ம கொஞ்சம் நல்லா நெய்யை தடவி வச்சிடலாம். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. இங்கே சர்க்கரையும் கரைஞ்சிட்ருக்குது. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கலந்து விட்டுருங்க, ஏன்னா அடியில் போய் தங்கிடும் கார்ன்ஃப்ளவர். இப்போ நம்ம இதை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்த்து விட்டுருவோம். அவ்வளோதான், இன்னைக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா இது சட்டுன்னு அப்படியே கெட்டியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அப்படியே கெட்டியாகுது. அல்வா பதம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, குயிக்காக ரெடி ஆயிடும். அவ்வளோதான், அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தாச்சு. நம்மளுக்கு அந்த கெட்டிப்பட்டது தெரியுது பாருங்கள். அழகா அப்படியே கெட்டிப்பட்டுருச்சு, அப்படியே கூழ் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அப்படியே அது கெட்டிப்படணும். ஸோ நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 1 பை 1 எல்லா பொருளும் சேர்த்துடலாம். இப்போ எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தாச்சு.
அடுத்ததாக ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. அரை எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுது, நல்லா அந்த மினுமினுன்னு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் பவுடர் சேர்த்துடலாங்க. ஒரு 2 சிட்டிகை ஃபுட் கலர் பவுடர், ரெட் கலர் இங்கே சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லோ சேர்த்துக்கலாம், இல்லை கேசரி கலர் அது சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். இல்லை நேச்சுரலாக ஒரு கேரட் ஜூஸ் அது மாதிரி விட்டு கூட நம்ம இந்த கலரை கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் ஸ்வீட் கடை ஹல்வானா இந்த அட்ராக்டிவான ரெட் கலரில் தான் நல்லா மினுமினுன்னு இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு கலந்துடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். அதை நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இப்படி ஒரு 3-4 தடவை நெய்யை சேர்த்து கலந்துக்கணும். ஆக்சுவலி நம்மளுக்கு குயிக்காக அந்த அல்வா பதம் அந்த மாதிரி இருக்குங்க. பார்த்தாவே இப்பயே அல்வா ரெடி ஆயிடுச்சு, அப்படி தான் இருக்குது. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கிளறி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ட்ரேல ஊற்றி செட் பண்ணி பீஸ் போட்டு கட் பண்ணுறதுக்கு பக்குவமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிளறிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 தடவை நெய்யை விட்டுக்கோங்க. சும்மா ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு நெய் தேவைப்படும், அதிகம் நெய் அவசியம் இல்லை. அதாவது நம்மளுக்கு நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அல்வாவும் நல்ல மினுமினுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கு வேண்டி நெய் சேர்க்கிறோம். நெய் சேர்க்கணும், பட் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கலந்து கொடுப்போம். ஃபைனலாக இன்னொரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து விட்டு நல்லா கலந்துடலாங்க. நம்மளுக்கு கலக்கும் போதே தெரியும் அல்வா கெட்டிப்பட்டுட்டு வர்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இருந்ததை விட இப்போ இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இன்னொரு 2-3 நிமிஷம் மட்டுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இன்னும் நல்லா கெட்டியாயிடுச்சு. அல்வா அப்படியே அந்த கரண்டியோட சேர்ந்து சுற்றி வருது. அந்த பாத்திரத்தை விட்டு அப்படியே நல்லா அழகாக விட்டு வருது. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டு நம்ம ட்ரேயில் ஊற்றி விட்டுடலாம். ட்ரே இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம் நெய் தடவி. இப்போ இதில் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே துருவின பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் தூவி விட்டுடலாங்க. ஸோ அல்வா நம்மளுக்கு செட் ஆகி வரும்போது அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இது ஆப்ஷனல், நீங்கள் வேணா செய்யலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பொடிச்ச நட்ஸ் எல்லாம் தூவி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ட்ரே ரெடியாக இருக்குங்க. இப்போ நல்ல சுட சுட அல்வா கிளறி வச்சுருக்கிறோம். அதை இந்த ட்ரேயில் ஊற்றி விட்டுறலாம். நல்லா அப்படியே சமன்படுத்தி விட்டுருங்க. இது செட் ஆகட்டும். கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுனாவே நல்லா செட் ஆயிடும். இப்போ இது மேலேயும் கொஞ்சமாக பொடிச்ச நட்ஸை தூவிக்கிறேன். இதெல்லாம் நம்ம விருப்பம், ஒரு அலங்காரத்துக்கு வேண்டி பண்ணுறது. இது ஆப்ஷனல், வேணா செய்யுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செட் ஆகட்டுங்க. ஆக்சுவலி நான் எடுத்த 100 கிராம் கார்ன்ஃப்ளவருக்கு இந்த கப்பு ஃபுல்லாக நிறச்சி அல்வா செட் பண்ண வச்சுட்டு அடுத்தது இன்னொரு கப்லையும் பாதி அளவுக்கு செட் ஆகிறதுக்கு வச்சுருக்கேங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ அல்வா நல்லா கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். இப்போ இதை கவிழ்த்து போட்டு விட்டுறலாங்க. வா, பர்ஃபெக்டாக ஹல்வா செட் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக அப்படியே இருக்குது. நல்லா மினுன்னு பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். பீஸும் ரொம்ப அழகாக வரும் நம்மளுக்கு பாருங்கள். அப்படியே கட் பண்ணும்போது நல்லா ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வருது. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான ஈஸியான அல்வா ரெசிபி இது. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இந்த ஸ்வீட்டை பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப அட்ராக்டிவான பாம்பே ஹல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஸோ இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக செஞ்சு அசத்திடுங்க. ஹாப்பி தீபாவளி. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷலான ரெசிபி கேரட் ஹல்வா. இந்தியன் ஸ்வீட் ரெசிபீஸில்
ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க இது. நல்ல கலர்ஃபுல்லாக க்ரீமி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காகவும் பண்ணிடலாம். அதுவும் பர்டிகுலர்லி நம்ம ப்ரெஷர் குக்கரில் இந்த கேரட் ஹல்வா ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். வெறும் ஒரு 4-5 பொருட்கள் தான் தேவை. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக கேரட் ஹல்வா டக்குன்னு பண்ணிடலாங்க. வாங்க, அருமையான கேரட் ஹல்வா அதுவும் நல்ல ப்ரெஷர் குக்கரில் ஈஸி அண்ட் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1 கிலோ அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இதை நல்லா அந்த மேலே தோலெல்லாம் லைட்டாக சீவி விட்டுட்டு நல்லா துருவிட்டு நம்ம கேரட் ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லேசாக அந்த மேலே இருக்கிற தோலை இப்படி சீவி விட்டுருங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது நம்ம ஊர்களில், அதாவது சவுத் இண்டியன் சைடு கிடைக்கிற அந்த ஆரஞ்சு கலர் கேரட். இதுவே நார்த் இந்தியா சைடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் அந்த குங்கும கலரில் கேரட் இருக்கும். அதில் பர்டிகுலர்லி இந்த ஹல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்லா ஒரு பிரைட் ரெட் கலரில் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லா ஊர்கள்லேயும் எல்லா நாடுகள்லேயும் கிடைக்கிற நம்ம இந்த ஆரஞ்சு வெரைட்டி கேரட்டு நம்ம நல்லா யூஸ் பண்ணி கேரட் ஹல்வா பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மேலே தோலெல்லாம் லைட்டாக சீவி எடுத்துகிட்டு 2 சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம துருவிக்கிறோம். அதாவது ரொம்ப சன்னமாக தான் துருவணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லைங்க. நம்ம பெருசாகவும் துருவிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ குக்கரில் வந்து நம்ம ஹல்வா பண்ணுறோம். ஸோ அது ஈஸியாக வெந்து மசிஞ்சிடும் ப்ரெஷர் குக்கரில் நம்ம குக் பண்ணும்போது. ஸோ நல்லா இந்த மாதிரி துருவிக்கணும். ஸோ இப்போ துருவின கேரட் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 1 கிலோ அளவு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம கேரட் ஹல்வா செய்யறதுக்கு துருவின கேரட் ரெடியாக இருக்குது. இப்போ ஹல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக 4 ஏலக்காவை இடித்து எடுத்துக்கிறேன். பச்சை ஏலக்காய். இது ஜஸ்ட் இப்படி தட்டி விட்டால் போதும். நம்மளுக்கு அந்த விதைகள் வெளியே வந்தால் போதும். ரொம்ப ஃபைனாக பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. இங்கே குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் இடித்து ரெடியாக வச்சுருக்கிற ஏலக்காய்களை சேர்த்துடலாங்க. காடமம். இந்த ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடியாக துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துடலாம். இங்கே 1 கிலோ கேரட் துருவி சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் சேர்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வெந்து சுருங்கி வரும்போது கம்மியான குவான்டிட்டியாக தான் இருக்கும். நான் இங்கே 3 லிட்டர் ஹாக்கின்ஸ் குக்கர் யூஸ் பண்ணுறேன். இது கேரட் கொஞ்சம் நிறச்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பட் வதக்கி அது வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ஆகிடும். இது நல்லா வதக்கிடணுங்க. அந்த நெய்யில் அந்த பொரிஞ்ச ஏலக்காய் வாசத்தோடு சேர்ந்து இந்த கேரட் நல்லா வதங்கி அந்த வாசனை மாறிடணும். அதாவது அந்த ரா ஃப்ளேவர் போய் அந்த கமகமன் அந்த ஏலக்காய் வாசனை தான் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கேரட்டோட பச்சை வாசனை இருக்கும். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடணும். கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிடணும். இப்போ பால் சேர்த்துடலாங்க. இங்கே 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 ml பால் இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இது நல்லா அந்த வதக்கின கேரட்டோட பாலை சேர்த்து விட்டு இப்போ குக்கர் லிட்டை போட்டு விட்டுட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 2 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். ஹை ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கட்டும். 2 விசிலுக்கு குயிக்காக இந்த கேரட்டை குக் பண்ணி எடுத்துடலாம். கேரட் நல்லா மசிஞ்சு வெந்துடும். இப்போ 2 விசில் வந்து நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷரில் திந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடணும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். இன்னொரு 2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். அதாவது நம்மளுக்கு 1 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் பால் தேவைங்க. அதில் பாதி அளவு வந்து நம்ம கேரட்டை ப்ரெஷர் குக் பண்ணும்போதே சேர்த்தாச்சு. மீதி பாலை இப்படி ஓப்பன் குக்கிங்கில் மீதி பாலை சேர்த்து விட்டு கேரட்டை நல்லா அந்த பாலோடு சேர்ந்து வெந்து நல்லா சுருங்கி வர வரைக்கும் வேக வைக்கணும். ஸோ நல்ல பாலில் கேரட் வெந்து திக்காகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு ஃபுல் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கிலோ கேரட்டுக்கு இங்கே 300 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இனிப்பு சரியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக வேணும்னு விருப்பப்படுறவங்க இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம்.
ஸ்வீட்னஸ் வந்து உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே 1 கிலோ கேரட்டுக்கு 300 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இதை நல்லா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே திக்காயிட்டே வரும் அல்வா. நம்ம அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டு வேக வச்சுட்டே இருப்போம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே எவ்ரிடே மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா அந்த க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வேண்டி நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம், அல்லது மில்க் மெய்டு சேர்த்துக்கலாம், அல்லது கோவா சேர்த்துக்கலாம். இந்த 3ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை எங்களுக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னாலும் இது ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யலாம். ஸோ நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இது ஆப்ஷனல். பட் சேர்க்கும்போது நல்ல ஒரு க்ரீமியான அந்த மில்கி டேஸ்ட் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இங்கே ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகி வந்ததுக்கப்புறமா நல்லா உடச்ச முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 7-8 பாதாம் பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாங்க. நல்லா கட் பண்ணின பாதாம் பருப்புகளை போட்டு நல்லா செவக்க வறுத்து விட்டு நம்ம கேரட் ஹல்வாவில் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் இங்கே வந்து பாதாமும் முந்திரியும் மட்டுமே வறுத்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இன்னொரு 4-5 நிமிஷம் நல்லா அது திக்காகிற வரைக்கும் கிளறி எடுத்துக்கிட்டால் அவ்வளோதாங்க, சுவையான கேரட் ஹல்வா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்தியன் ஸ்வீட் ரெசிபீஸில் இது நல்ல ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட். இது நல்ல கலர்ஃபுல்லாக க்ரீமி அண்ட் டேஸ்டியாக, அதே சமயம் ரொம்ப ஒரு சிம்பிளாக அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட்டு. அது குக்கரில் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த அருமையான கேரட் ஹல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நல்ல சுட சுட கேரட் ஹல்வா ஒரு ஸ்கூப் வச்சு மேலே நல்ல ஒரு ஸ்கூப் சில்லுன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு அருமையான டெசர்ட் அது. ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது ரொம்ப ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட் ரெசிபியை பார்க்கலாங்க. 7 கப் பர்ஃபி. 7 கப் கேக்குன்னு சொல்லலாம், 7 கப் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபிங்க இது. முக்கியமாக ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணலாங்க. இது ஒரு அத்தன்டிக்கான ஸ்வீட் ரெசிபி, நம்ம பேர்லேருந்தே புரிஞ்சுக்கலாம். 7 கப் மெஷர்மெண்ட்டில் நம்ம பொருட்களை எடுத்து வச்சு, அதாவது இந்த பர்ஃபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு பர்ஃபிக்கு நல்லா பக்குவமாக கிளறி எடுத்து பர்ஃபி ட்ரேயில் ஊற்றி ஆற விட்டு கட் பண்ணால் சூப்பராக பர்ஃபி ரெடி ஆயிருங்க. முக்கியமாக இந்த பர்ஃபி செய்யறதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. பாகுபதம்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக நீங்கள் பர்ஃபி செஞ்சலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க 7 கப் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், அது என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்கிறது நல்ல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, பேசன் ஃப்ளார் 1 கப் எடுத்தாச்சு. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவல், அதாவது நல்ல வெள்ளையாக தேங்காவை துருவி நல்லா கொஞ்சம் ஈரம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை பொடிச்சு நல்லா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. எப்போ வேணாலும் நம்ம தேங்காய் பொடி எடுத்து யூஸ் பண்ணலாம் எல்லா டிஷ்ஷஸ்க்கும். அது இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் பண்ணும்போது நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாமல் தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த தேங்காய் எடுத்தாச்சு. இது வந்து நம்ம வீட்லேயும் அழகாக செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை ரெடிமேடாகவும் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிது. வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்வீட் செய்யும்போது நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த இன்க்ரீடியன்ட் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேங்க, மில்க். இது வந்து பாயில்டு மில்க் தான், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கு, பாயில் பண்ணி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் எடுத்துருக்குறேன். 1 கப் அளவுக்கு நெய். இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, கப்போட அளவு எல்லா பொருட்களுமே ஒரே கப்பு சைஸில் நம்ம அளந்து எடுத்துக்கணும். உங்கள் வீட்டில் இருக்க டம்ளரோ இல்லை கப்போ எடுத்துக்கோங்க, பட் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கட்டும். இப்போ கூடவே 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி இந்த 7 கப் பர்ஃபிக்கு 3 கப்பு சர்க்கரை சொல்லுவாங்க, பட் 3 கப்பு சேர்க்கும் போது ரொம்ப திகட்டும், ரொம்ப தித்திப்பாக இருக்கும். பட் 2 கப்பு சரியான அளவாக இருக்கும். இப்போ 6 கப் எடுத்தாச்சு. கூட இன்னொரு கப்புக்கு நான் இங்கே நட்ஸ் எடுத்துருக்கிறேன், பாதாமும் முந்திரியும் சேர்த்து எடுத்தாச்சுங்க. இதுவும் நம்ம பொடிச்சு இந்த பர்ஃபியில் சேர்த்து செய்யலாம்.
இது சேர்க்கும்போது நல்லா அந்த நட்டி ஃப்ளேவரோட நல்லா ரிச்சாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரே சைஸ் உள்ள கப்பில் எல்லா பொருட்களும் அளந்து எடுத்து வச்சாச்சு. 7 கப்பு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பர்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த நட்ஸை பொடிச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாமும் முந்திரியும் சேர்த்து நல்லா பொடிச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்க வேண்டாம். கொஞ்சம் இப்படி திருத்திரன்னு இருந்தால் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்குன்னு ரொம்ப பருப்புன்னு அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம பர்ஃபி ட்ரேவை ரெடி பண்ணி வச்சிடலாங்க. நல்லா பர்ஃபி ட்ரேயில் நெய்யை தடவி இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம பர்ஃபி கிளறி அந்த சூடோடு எடுத்து ஊற்றுறதுக்கு இது ரெடியாக இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பர்ஃபி ட்ரே ரெடி. இப்போ நம்ம பர்ஃபி கிளற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. நான் இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறேன். அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிளறக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நான்ஸ்டிக் பேனுடைய லிங்க் வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு கடலை மாவை சேர்த்துடலாங்க. பேசன் ஃப்ளார். இதை நல்லா வறுத்து விடணும். அதாவது கரிஞ்சிராமல் கலர் மாறாமல் வறுத்தெடுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தெடுக்கணுங்க. கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு வறுத்து விடுங்க. நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இப்போ நம்ம இந்த தேங்காய் துருவலை சேர்த்துடலாங்க. டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை சேர்த்தாச்சு. இது வந்து ஆல்ரெடி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய். ஸோ கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து ஓரளவுக்கு வறுத்துக்கிறேன். இதே நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் சேர்க்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கங்க. பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்து விட்டுடலாம். 1 கப் அளவுக்கு நெய் எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் சர்க்கரை. 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும். இந்த சர்க்கரை சேர்த்த உடனே நம்மளுக்கு அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கெட்டிப்பட்டு வரும். ஸோ நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். 1 கப்பு பால் சேர்த்தாச்சுங்க. இப்போ பால் சேர்த்து கலக்கும் போது நல்லா ஈஸியாக அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். நல்லா அப்படியே லிக்விடாட்டம் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே கலர் நம்மளுக்கு கெட்டிப்பட்டுட்டே வரும். பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா பொருட்களுமே சேர்த்தாச்சு. இனி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கிளறி கொடுப்போம். நல்லா ஈவனாக கைவிடாமல் கிளறுங்க. உருண்டை விழுகக்கூடாது, கட்டி தட்டக்கூடாது. பட் மோஸ்ட்லி விழுகாது. நம்ம நல்லா அழகாக கிளறிடலாம். அந்த ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், திக்காயிட்டு வர்றது நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் திக்காயிடுச்சு. அப்படியே கெட்டிப்பட்டுட்டு வருது. பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் திக்காயிடுச்சு. அந்த நெய்யெல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்சார்ப் ஆகி நல்லா அப்படியே பூத்து வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேன் இப்படி கரண்டி வச்சு இழுத்தா அந்த பேனில் அப்படியே ஒட்டாமல் நகருது. பாருங்கள், நல்லா அந்த சைடுகளையும் நல்லா ஸ்டிக்கி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பதம் வந்து நம்மளுக்கு ரீச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விடுங்க. இன்னுமே கொஞ்சம் திக்காயிடுச்சுங்க. இப்போ பர்ஃபி பதம் வந்துச்சா நம்ம செக் பண்ணிடலாம். அதை எப்படி செக் பண்ணணும்னா, கையை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக அந்த ஸ்வீட் எடுத்து நம்ம உருட்டுனோம்னா இப்படி உருட்டு பதம் வரணும். பாருங்கள், உருட்டு பதம் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு கரெக்டாக பக்குவமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரு 1 நிமிஷத்தில் இப்படி கிளறினோம்னா நம்மளுக்கு நல்லா அந்த கடாயில் ஒட்டாமல் அழகாக சுருண்டு வந்துருச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பர்ஃபி பதம் வந்தாச்சு. இனி இதை எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பர்ஃபி ட்ரேயில் போட்டு விட்டுடலாம். நல்ல நெய் தடவி வச்சுருக்கிற பர்ஃபி ட்ரேயில்
இப்போ இந்த ரெடியான ஸ்வீட்டை எடுத்து ஊற்றியாச்சுங்க. இதை நல்லா சமன்படுத்தி விடணும். நல்லா ஈவனாக ஃப்ளாட்டாக்கி விட்டுறலாம். நான் செஞ்சுருக்கிற அளவு இந்த ட்ரேவோட பாதி அளவுக்கு நிறைஞ்சிருக்கு. இட்ஸ் ஓகே. அதை நம்ம நல்லா அப்படியே சமன்படுத்தி விட்டுட்டோம்னா அழகாக அது செட் ஆகும். நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கரெக்டாக பீஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா நெய் தடவி இருக்கங்காட்டிக்கு கீழெல்லாம் ஒட்டாமல் அழகாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஈவனாக அப்படியே ஃப்ளாட்டாக நல்லா தடவி விட்டுருவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ணி விட்டுருங்க நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணணும்னு. அப்புறம் நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு மார்க்கை போட்டு விட்டுட்டு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக நம்மளுக்கு சூப்பராக அந்த பர்ஃபி வந்துடுச்சு. வாவ், அட்டகாசமாக இருக்குங்க பார்க்குறக்கே. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மைசூர் பாக் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் இங்கே அந்த ஸ்பெஷலாக நட்ஸு சேர்த்துருக்குறங்காட்டிக்கு அந்த டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. அளவுகளை கரெக்டாக எடுத்து வைக்கிறோம், நம்ம எடுத்து போட்டு கிளறோம், நல்லா அந்த ட்ரேயில் போட்டு விட்டு ஆற விட்டு கட் பண்ணி எடுத்துடுறோம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்கும். இங்கே பாகுபாதம் பார்க்க வேண்டியதில்லை, ஒரு குழப்பமும் இல்லை. அளவு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுறவங்களுக்கும் பர்ஃபெக்டாக இந்த ஸ்வீட் வந்துடுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு அத்தன்டிக்கான ஸ்வீட் ரெசிபிங்க. தீபாவளி பலகார லிஸ்ட்டில் இந்த பர்ஃபி மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா இது குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம், யார் பண்ணாலுமே கரெக்டாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.